Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. மட்டன் சுவரொட்டி வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மட்டன் சுவரொட்டியில நம்ம பிளட் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பானு கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை அப்படியே கிளிக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம கடைங்கள்ல மட்டன் சுவரொட்டின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. சுடு தண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டுங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்த சுவரொட்டியே இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க. சுவரொட்டிலாம் பிளட் தாங்க அது ஃபுல்லா. நீங்க அப்படியே சேர்த்தீங்கன்னா பிளட் ஃபுல்லா கையில வரும். அதனால இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இதை கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை இங்க ஜாஸ்தியா சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு பொன்னிறமா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்க நமக்கு கிரேவியும் நமக்கு திக்கா சூப்பரா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணுங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் இங்க இஞ்சி பூண்டு விழுத இடிச்சு சேர்த்திருக்கேன். நீங்க இஞ்சி பூண்டு விழுது இருந்தா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நாம இதுல ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. நமக்கு ஐரன் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த சுவரொட்டியை நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சுவரொட்டியை இதுல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. சுவரொட்டி எப்பவுமே சாஃப்டா இருக்குங்க. அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. குக் பண்ணணும்னு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே குக் ஆயிடும். இது 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இதுல மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பையும் சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நாம இதுல பெப்பருடைய மிளகுத்தூளுடைய காரம் தாங்க ஜாஸ்தியா இருக்கணும். அதனால நான் மிளகாத்தூள் கம்மியா சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. 10 நிமிஷமே போதும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. எண்ணெய் மேல அழகா மிதந்து வந்திருக்கும். நல்லா இதை கிளறி விட்டுருங்க. இப்ப நாம இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூளுடைய காரம் தாங்க இதுல ஜாஸ்தியா இருக்கணும். எந்த அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வறுவல் டேஸ்டா இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. மட்டனுடைய எல்லா பார்ட்ஸ்லயுமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்க. இதுல நமக்கு ஒரு வாரத்திலேயே ஐரன் இன்க்ரீஸ் ஆகுற அளவுக்கு டாக்டர்ஸே பிரிஸ்கிரைப் பண்ண ஒண்ணுதான். இதை மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரான டேஸ்டான மட்டன் சுவரொட்டி வறுவல் நமக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் இதை அப்பப்போ செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பானு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.